ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது என்ன, எல்லாரையும் இந்த மனுஷன் திட்டுறாப்புல விஜய் சேதுபதி. ஆனால் இந்த எஃப்ஜியை மட்டும் கலாய்க்க மாட்டாரு, கனியை மட்டும் கலாய்க்க மாட்டாரு அப்படின்னு கேட்டிருந்த எல்லாருக்கும் இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு எஃப்ஜியை போட்டு பொலம் பொழந்தார். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதை அதிகமாக சொல்லியிருந்தேன், பட் மிஸ் ஆகி போச்சு. என்னென்னா ரொம்ப நெக்கில், எஃப்ஜேக்கு கொஞ்சம் நெஞ்ச நெக்கில் கிடையாது, அநியாயத்துக்கு நெக்கில். சரிங்களா? ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு அந்த கனியோட கேப்டன்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின் போது துஷார் வந்துட்டு, சார் என்னோடய டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய தலைமை பொறுப்பை தூக்குனாங்க. ஆனால் இந்த வீட்டில் திரும்பவும் அந்த மாதிரி விஷயங்கள், மைக் இஷ்யூ, தூங்குற விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் அதை பற்றி கேட்கவே இல்லை சார் கனி அப்படின்ட்டாங்க. யாரெல்லாம் தூங்கினா? எஃப்ஜே, வாட்டர் மெலன், கலையரசன் அப்படின்னாரு. ஓ அப்படியானும் போது இந்த பக்கம் இவர் நெக்கில் மண்டை ஆட்டின்னு இருக்க. ஓ அப்படியா? இந்த கமருதீன் பலமலும் காண்டாவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு, சார் என்னை வந்து இமிட்டேட் பண்ணுவார் சார், எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதை நான் வந்து கண்ணிக்கிட்ட சொன்னேன், கேட்கவே இல்லை. இவரு மண்டையா அப்படியா சரி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னை வேறு எஃப்ஜே வந்து சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு சொன்னார் சார், இதை நான் வந்து கன்னியாக்கா கிட்ட சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. ஓ அப்படியா அப்படின்னு கலாய்ச்சிட்டே இருந்தார். நானும் என்னடா இது, மற்றவங்க வந்து இமிட்டேட் பண்ணும்போது இப்போது நேற்று விஜய் பார்வதி செஞ்சவொடனே இதை நான் வந்து பொறுத்துக்க வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாதுன்னாரு. நேற்று கமருதீன் வந்து துஷாரை பற்றி சிரிக்கும்போது அது சிரிக்கக்கூடாதுன்னாரு. ஆனால் இன்றைக்கி எஃப்ஜி இந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் கேட்காம இருக்காருன்னு பார்த்துட்டே இருந்தேன். பிடிச்சார் எஃப்ஜே. என்ன இது, மற்றவங்களாம் சொல்லும்போது நான் சொல்கிறேன்ல, இப்போ நீயும் அதை பண்ணக்கூடாதுல்ல, அவங்க பண்ணது தப்புனா அப்போ நீ பண்ணது தப்பு தான், என்ன மண்டை ஆட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ட்டார். மூஞ்சியே மாறி போச்சு. இதோட வந்துட்டு எஃப்ஜே சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் 3 வந்திருக்கு கனிக்கிட்ட. இவ்வளோ பேருக்கு தெரியுது எஃப்ஜே வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறாரு, புல்லிங் பண்ணுறாரு, பாடி ஷேமிங் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்போது கனி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இதே ஃபைனலாக வச்சுக்கோங்கன்ற மாதிரி வந்துட்டு வச்சு வெளுத்தார். சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி கெமியும் சொல்லிட்டாங்க, சார் எஃப்ஜேக்கு எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு, ஆனால் எஃப்ஜே என்கிட்ட சாரி கேட்கணும், ஆனால் கனி கேட்க விடலை, எல்லாத்துக்கும் வச்சு செஞ்ச விட்டாரு. நல்லா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இது சும்மா ட்ரெய்லர், இதுக்கப்புறம் போக போக இன்னும் வந்து எஃப்ஜே வச்சு செய்யணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா அப்படி பண்ணால் தான் அவர் கொஞ்சம் வலிக்கு வரும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஐயோ ஒரு மனுஷன், ஐயோ அதாவது நெக்கில் அக்கில் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆள் அந்த ஆள். ஆனால் இதுக்கப்புறம் ஆதரவு வேறு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆதரவோட இடத்த வந்து ரம்யா ஜோர் நிரப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.